செய்தது. நாம் உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பெற்றோர்கள். நம்மை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்குவதற்காக படும் கஷ்டங்கள் கொஞ்சம் இல்லை, ஏராளமான கஷ்டங்களையும் சிரமங்களையும் சந்திக்கிறார்கள். நாம் சாப்பிடுவதற்காக அவர்கள் சாப்பிடாமலே பட்டி கிடக்கிறார்கள். நாம் தூங்குவதற்காக அவர்கள் தூங்காமலே இருக்கிறார்கள். நாம் சந்தோஷமாக இருப்பதற்காக அவர்கள் கவலைப்படுகிறார்கள். நாம் நிம்மதியாக இருப்பதற்காக தியாகம் செய்கிறார்கள். சுத்தமாக செல்ல வேண்டும் என்றால் அவர் அவர்களுக்காக வாழ்கிறார் என்று சொல்லவில்லை, நமக்காக தான் வாழ்கிறார் என்று சொல்ல வேண்டும். நமக்காக தியாகங்களை செய்கிற நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நன்மை செய்ய வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். மிக முக்கியமாக நாம் துவா செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய பெற்றோர்கள் செய்கிற நன்மை என்று இஸ்லாம் கூறுகிறது. சொர்க்கம் தாயின் பாதங்கள் கீழே உள்ளது, அல்லாஹ்வின் பொருத்தம் தந்தையின் பொருத்தத்தில் உள்ளது என்று கண்மணி நாயகம் அவர்கள் கூறினார்கள். ஒரு மனிதன் என்னதான் அமல்கள் செய்தாலும் அவன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால்